தனக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும், ஒரு பங்கு கவலைய மட்டும் தான் வெளியில சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க அப்டின்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனம் தளராம அயராது பாடுபடக்கூடியவங்க, பாடுபட்டு வெல்லக்கூடியவங்க அப்டின்னு சொல்லலாம். என்னதான் தோல்விய சந்திச்சாலும், அந்த தோல்விய கூட விடாமுயற்சியா பாடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்டின்னே சொல்லலாம். எந்த காரணத்துக்காகவும், யாருக்காகவும் செஞ்ச முயற்சியிலேருந்து விலகவே மாட்டாங்க. விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த வெற்றியை பார்த்துட்டு தான் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் பெருமையாக சொல்லக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெருமையாக பேசிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லாரும் வேண்டான்னு சொன்ன ஒரு தொழிலை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து அஞ்சு பயந்து போய் ஓடவே மாட்டாங்க. பிறர் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்களா, நம்மளும் அவங்கள சேர்ந்து எதிர்த்து நிற்போம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி எதிர்த்து நின்னாவது அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். நியாய அநியாயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். எதையுமே விளக்கமாக சொல்கிறதா உங்களுக்கு பிடிக்கும். தேளோட குணத்தை கொஞ்சம் கொண்டதுனால இவங்களுக்கு குறும்புத்தனமும் கொஞ்சம் அதிகம், விஷத்தனமும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பிடிக்காதவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னா அடிக்கடி கொட்டிகிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவி போல தான் இருப்பாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல நிற்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. பிடிவாத குணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான். அதை பிடிவாத குணம் எனக்கு அதிகம் அப்படிங்கிறதே அதே இடத்துல ஆணித்தனமாக அடித்து சொல்லக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருமே அவ்வளோ சீக்கிரம் இந்த ராசிக்காரங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த எந்த இடத்துல ஏமாந்தாங்களோ அவங்களுடைய யார் ஏமாத்தினாங்களோ அதே இடத்துல அவங்கள பழிவாங்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு துப்பறிகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த துப்பறிவு தொழிலெலாம் இவங்களுக்கு ரொம்ப ஏற்ற தொழிலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலை ரொம்ப திறமையாகவும் கணக்கச்சிதமாகவும் கரெக்டாகவும் அதில் உள்ள ஏற்ற இறக்கங்களை நெளிவு சுழிவுகளை அறிந்து பேசக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், எங்கே கோபத்தை காமிக்கணும், எங்கே உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் பெற்ற ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமான ஏழ்மையான நிலையில் இருந்தால் கூட பெரிய பெரிய விஐபிகள்லாம் காரில் வந்து இவங்ககிட்ட கை கொடுத்துட்டு போவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் யாராவது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூட பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு தோஸ்தான் நண்பராக பழகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னா கூட அவங்க போராடி தான் அவங்களுடைய நட்பை பெறுவாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே அவங்களுடைய நட்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை மூலிமா நிறைய அனுகூலமான பலன் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை வந்து நல்ல உங்களை விட ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்களாக தான் இந்த வாழ்க்கை துணை இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் வகையில் அதிகம் வாழ்க்கை துணை அமையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டம். வெளி உறவுகளால் வந்து வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மூலிமா நல்ல ஒரு அந்தஸ்து, புகழ், கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வெறுப்புகளை கொஞ்சம் அனுசரித்து போக தெரிந்தவங்களாக தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி அமைந்திருக்கு, பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது பல வழிகளில் சாதகமான பலனாகவும் மற்றவங்களால் சில கவலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
மாத தொடக்கத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் என 3 கிரகங்களும் 3வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கு. அதனால் ரொம்ப தைரியமான ஒரு வாரமாக, உங்களுடைய வீரத்துக்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா கூட நிறைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். எங்கேயாவது கொஞ்சம் தூரம் பயணம் போவீங்க, அது நண்பர்களோடு சேர்ந்தோ அல்லது உறவுகளோடு சேர்ந்தோ ஏதாவது கொஞ்சம் தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு வேலை காரணமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பாத யாத்திரையாக எங்கேயாவது ரொம்ப தூரம் கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி அமையலாம், அல்லது ஒரு சிலருக்கு வந்து நண்பர்களால் ஏதாவது மகிழ்ச்சியாக எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் கூட இந்த மாத பிற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு மாத பிற்பகுதி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். முதல் பாதி அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். காதல் விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், தடைகள், மற்றவங்களால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமணமானவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் பாதி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். 2ஆம் பாதி நல்ல ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே அதிக போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த போராட்ட நிலை மாறி குடும்பத்து உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி மனதுக்கு தெம்பான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, அந்த பயணங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் குறுக்கு வந்துடுவாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப தூரம் பயணம் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாத பிற்பகுதியில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முதல் பாதியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். 2ஆம் பாதி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களா, அவங்களாம் இந்த பிப்ரவரி மாதம் பிற்பகுதியில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வெளியூர்லேருந்து நல்ல ஒரு சாதகமான தகவல் வரும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு உதவுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் நல்ல ஒரு சாதகமான மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலியமாக கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா, அதை பத்திரப்பதிவு பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே வரும். ஏன்னா நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த காலகட்டத்தில் சூரியனும் இணைந்திருக்கிறதுனால சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. சட்ட சம்பந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சட்ட சம்பந்தமான பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் ஹனுமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது செய்து அந்த ஹனுமானை ஜபிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஹனுமான் மந்திரங்களை தினமுமே சொல்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் ஹனுமானுக்கு பிடித்த வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தவறாமல்
முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.